பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் களஞ்சியம் அப்படின்னா அது விக்கிபீடியா தான். அது இல்லாம இன்னும் நிறைய தகவல் களஞ்சியங்கள்லாம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பெரும்பாலானோர் யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா விக்கிபீடியாவா இருக்கு. இந்த விக்கிபீடியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஜெனரேட்டட் வெப்சைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது யார் யாரு அந்த வெப்சைட்டை பாக்குறோமோ அவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிந்த தகவலை அதுல பதிவு பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து இந்த விக்கிபீடியா. இதே மாதிரி wolframalpha.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. wolframalpha.com. இது ஒரு ரொம்ப அருமையான இணையதளம். இப்ப இதுல போயிட்டு இந்தியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா இந்தியாவுடைய பழமையான பெயர் என்ன, அதாவது முற்காலத்துல இந்தியாவுடைய நேம் என்ன இருந்தது, டோட்டல் நிலப்பரப்பு எவ்வளவு, மக்கள் தொகை என்ன, இதுல படிச்சவங்க எவ்வளவு, படிக்காதவங்க எவ்வளவு, இந்தியாவுடைய கொடி என்ன, தேசிய கீதம், இந்த மாதிரி எல்லா தகவலையும் வந்து அப்படி கொண்டு வந்து கொடுக்குது. இப்ப அதே மாதிரி திருச்சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம்னாக்க திருச்சியில எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த மேப், திருச்சியில இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள், திருச்சியில இன்னைக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கு, இது போன்ற நிறைய தகவல்களை தரக்கூடிய வகையில இந்த இணையதளம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா eol.org அப்படிங்கக்கூடிய ஒரு இணையதளம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா என்சைக்ளோபீடியா ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது உயிரியல் பாடம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்கள் இதுல வந்து சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வீடியோக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்சைக்ளோபீடியா இருக்கு, encyclomedia.com. ENCYCLOMEDLA. இந்த வெப்சைட் போனோம்னா பழமையான வீடியோக்கள் எல்லாம் இதுல பார்க்க முடியும். அந்த பழமையான வீடியோ பத்திய விவரங்களும் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. wikitravel.org அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. உலகம் முழுசு சுத்தி வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு தகவல் களஞ்சியம். இதே மாதிரி இன்னும் வந்து நிறைய என்சைக்ளோபீடியா, அதாவது தகவல் களஞ்சியங்கள் இருக்கு.